எல்லா நகையும் லாக்கர்ல வச்சுட்டு வீட்டை கட்டிவிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப நான் என்ன செய்ய? நம்ம எதுவும் தெரியாத மாதிரி போய் பேச்ச கொடுப்போம் மேனகாட்ட. மேனகா, ஏன் மேனகா, கொஞ்சம் போல நார்த்தங்க பச்சடி இருந்தா தாமக்கா. என்ன உன் கதையே நாரி போச்சாமா? பாட்டி என்ன சொல்லுதியா? இல்ல இல்ல, அதே நார்த்தங்க பச்சடி நாரி போச்சான்னு கேட்டேன் பாத்துக்க. எங்க மாமியாரும் நானும் பேசிட்டு இருந்தத இந்த பாட்டி ஒளிஞ்சு நின்று கேட்டிருப்பாவளோ? ஆமாட்டி, ஒளிஞ்சு நின்றுதான் எல்லா விஷயத்தையும் கேட்டுவிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஊருக்கே எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி இல்ல. மேனகா, எம்மாடி மேனகா. ஆச்சி, என்ன மக்கா? நான் உன்ன மேனகா மேனகான்னு அளவோல கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு அந்த சைடா திரும்பி நின்று என்னத்தையோ யோசிச்சுட்டு கிடக்கா. அது அது வந்து நார்த்தங்க பச்சடி இருக்கட்டு. அம்மா, உன் மாமியா என்னமோ உன்கிட்ட சத்தம் போட்டுட்டு போன மாதிரி இருக்கு. என்ன மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையா? ஆஹா, ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு நானும் எங்க மாமியார் பேசுனதையும் பாத்துக்கிட்டுல வந்து நின்று கேட்டுக்கிட்டு நிக்கவோ. நானும் எங்க மாமியாரும் வாய்க்கிளிய நாங்க ஒத்துமையா இருக்கோம்னு தெரு தெருவா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா. இப்ப இந்த கேள்வி கரெக்டா வந்து கேட்காவல. எப்படி இருந்தாலும் எங்க பிரச்சனை எங்களோட. மாமியார அந்த கேள்வி கிட்ட விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. என்ன பாட்டியா, ஒரு தினுசா கேக்கிய மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையான்னு? என்ன மேனகா, கேட்ட என்கிட்ட இவ்வளவு கோவப்படுதா? உன் மாமியார் உன்னை ஏசிட்டு போனவல்ல, உன் மாமியார்ட்ட இந்த கோவத்தை காட்ட வேண்டியதுன்னு. உன் மாமியார் உன்னை சத்தம் போட்டுட்டு போறா, நீ பாட்டுக்கு எட்டேன்னு பின்னால ஓடுதா. இங்க பாருங்க பாட்டியா, நானும் என் மாமியார் சண்டை போட்டதை நீங்க பாத்தீங்களா? ஆமா, யாரு சொன்னாலும் நம்ப மாட்டோம்ல. என் ரெண்டு கண்ணால நான் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு பார்த்தோம்ல. வயசான காலத்துல ஒழுங்கா கண்ணு தெரியாம சும்மா மாமியாருக்கு மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடாதீங்க. என்ன மேனகா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நான் உங்களுக்குள்ள சண்டை இழுத்து விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க பாட்டியா, எனக்கு எங்க மாமியாருக்கும் சண்டையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம் தெரியுமா? ஒத்துமையா இருக்கீங்களா? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தனே, உன் மாமியார் தான் சொல்லிட்டு போனானே, உன் வீட்டு வாசப்படி இனியா மிதிக்க மாட்டேன், எனக்கு என்ன வீடு இருக்கு, நான் போறேன் மிட்டின்னு. சாத்தாடி, வயசான காலத்துல இந்த கிழவிக்கு கண்ணும் காதும் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம், இல்லைன்னா ஊர் பூரா போய் கொட்டை அடிச்சுட்டு வந்துடும் எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டைன்னு. மேனு சொல்லவா, அடுத்தது இந்த கிழவி கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ? யோசி. இங்க பாருங்க பாட்டியோ, எங்க மாமியார் ஒண்ணும் என்கிட்ட சண்டை போடல, சும்மா தான் பாடு பேசிட்டு போறாவோ. நீங்க எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தெருவுல உள்ள எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு நிக்க போறிய எனக்கும் எங்க மாமியாருக்கும் சண்டைன்னு. அப்படியா? அப்படித்தான். எங்க மாமியார் நானும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கும் தெரியுமா? நாங்க ஒத்துமையா இருக்கத பாத்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியில இருந்து எங்களுக்கு பட்டமெல்லாம் கொடுக்க போறோம் தெரியுமா? நாங்க அத போய் வாங்கலாம் போறோம். ஓஹோ, அப்ப மாமியாரும் மருமகளும் பட்டமெல்லாம் வாங்க போறீங்களா? பட்டம் பாருடி, என் காதுல ஒண்ணும் பூ வச்சு தர என்ன? சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பாவும் எனக்கு காது குத்தி இருக்காவோ. நடு தெருல நின்னுகிட்டு உன் மாமியா ஜங்குன்னு ஆடிக்கிட்டு உன் மானத்தை வாங்கிக்கிட்டு போறா. என்னமோ மாமியார் மருமகளும் சேர்ந்து பட்டம் வாங்க போறாவளாம்ல, பட்டம். சாத்தாடி, கிழவி கிட்ட எதையாவது ஒட்ட சொல்லி சமாளிச்சிடலாம்னு பார்த்தா கிழவி எல்லாத்தையும் நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு ஒவ்வொண்டா வரிசையா புட்டுலாம் வச்சுக்கிட்டு இருக்காவோ. எங்க மாமியார் வேற தெருல நின்று என்னத்துக்கு சண்டை போடுதாவோ? ஏதாவது ஒண்ணுனா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சண்டை போட வேண்டியதானே? இப்ப இந்த கிழவி கண்ணுல எல்லாம் விழுந்துட்டு இனி தெரு தெருவா போய் வீடு வீடா சொல்லுவாவல. பால் காய்ச்சல அன்னைக்கு கண்டிச்சு விழுந்து போச்ச. இதத்தான் என் மாமியார் கிட்ட சொன்னேன், எல்லாரையும் கூப்பிட்டோம்னா கண்டிச்சு விழுந்துரும்னு. எங்க மாமியார் கேட்டாவளா, வீடு புதுசா கட்டி பால் காய்ச்சுதான் ஒரு 10 பேரை கூப்பிட்டாது வயிறார சாப்பாடு போடணும் மருமவளான்னு சொன்னாவோ. எல்லாரையும் கூப்பிட்டு சோறு போட்டு பால் காய்ச்சினதுக்கு கடைசியில எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டை வந்ததுதான் மிச்சம். எல்லாத்துக்கும் காரணம் கண்டிச்சு தான். என்னத்த முடிச்சுக்கிட்டு நிக்க மேனகா? உங்க மாமியா சண்டை போட்டான்னு மாமியான்னு பின்னாடியே ஓடுனிய, அதுக்கு பதிலா உங்க அம்மா உன் மைனிகாரி உங்க அண்ணம்லாம் பாத்திரம் பண்ண எல்லாத்தையும் வண்டியில தூக்கிட்டு போனோம்ல, அப்ப வண்டிக்கு பின்னாடியே ஓடி இருக்க வேண்டியதுன்னு. எம்மா நில்லுமா, இந்த பாத்திரத்தை மட்டுமாவது இறக்கி போட்டுட்டு போமான்னு சத்தம் போட்டு வண்டிக்கு பின்னாடியே ஓடி இருக்கலாம்ல. ஆனா ஆமா, இந்த கிழவி சொல்லுது கரெக்ட் தானே. எங்க அம்மா போனவள்ள அந்த வண்டிக்கு பின்னாடியே துரத்திட்டே போயிருக்கணும். அதுக்கு இல்லாம நான் பேசாம நின்னுட்டேன்னு, அதனாலதானே இப்ப எனக்கும் எங்க மாமியாருக்கும் சண்டை. நல்ல திரு திருன்னு முழிக்கல மேனகா. ஏடியா, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டலாட்டி
இன்னும் இங்கே நின்றுகிட்டு இருந்தோம்னா இந்த கிழவி நம்ம வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளம் ஏத்திடுவாவோ. பேசாம நம்ம வீட்டுக்குள்ள போயிருவோம். முதல்ல இங்க நடந்த விஷயத்த என் மருமவ அந்த சில்லாட்ட கவிதா கிட்ட போய் சொல்லணும். அவளை மட்டும் பால் கைப்புக்கு இவ கூட்டிருக்காவோன்னு என்ன பெருமையா ரெண்டு பேரையும் பத்தி பேசிட்டு இருந்தா. இப்ப போய் இவ ரெண்டு பேரையும் பத்தி சொல்லி அவ மூக்க உடைக்கே. இனிமேல் இந்த கிழவி கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு மேனகா எப்படி போறா பாரு. போட்டி போ. உங்க வீட்ல ஒரு தூசி துரும்பு நவந்தா கூட எனக்கு தெரியுமட்டி. ஏன் மருமவளா? மருமவா மாமியால கூப்பிடாத வீட்ல போய் நல்லா தின்னு முழுங்கிட்டு வந்தால. ஏன் சில்லாட்டா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க மாமியார் வேற என்கிட்ட நகையை கேட்டிருக்காவோ. இந்த மனுஷங்கிட்ட போய் சொல்லுவோம். போயிட்டாடு. எங்க அத்தானுக்கு என் மேல எம்பிட்டு பாசம். போயிட்டாடு. ஏங்க அத்தா, நான் எங்கேயும் போகலங்க. கொஞ்ச நேரம் வெளியே நின்று பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட நான் பாடு பேசிட்டு இருந்தேன். நான் வந்துட்டேங்க. நீங்க அழாதீங்க. என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன தேடி கண்ணீரை விட்டு கதறிட்டு நிக்கிய. இவா ஒருத்தி போயிட்டாடு. ஏங்க அத்தா, அதான் நான் எங்கேயும் போகலையே. வந்துட்டோம்ல, அங்கதானே நிக்கேன். இங்க பாரு, நானே வருத்தத்துல கண்ணீரை விட்டு கதறிட்டு நிக்க. நீ இன்னும் என்ன வருத்தப்பட வைக்காத. எதுக்குத்தா? நான் தான் வந்துட்டேன்ல. எதுக்கு இப்ப கண்ணீரை விட்டு கதறதிய? எடி, நான் போயிட்டானேன்னு தான் சொன்னேன். போயிட்டாளேன்னு விட அழல. என்ன சொல்லுதிய? என் மச்சான், என் உயிர் நண்பன், என் ஃப்ரெண்டு, அவனுக்காக தான் நான் பால் காய்ப்பு வீட்டுல அடை பாயாசம் வச்சேன். அவன் ஒரு கப்பு பாயாசம் கூட குடிக்காம போயிட்டானே. என்னது? அடை பாயாசம் குடிக்காம போயிட்டானா? ஆமாட்டி, என் மச்சான் அதான் உங்க அண்ணன், அவனுக்கு பிடிக்குமேன்னு தான் டீ நம்ம வீட்டுல அடை பாயாசம் வைக்க சொன்னேன். அடை பாயாசத்துல கொஞ்சம் கூட அவன் குடிக்காம போயிட்டானே. அத நினைச்சுதான் டீ இப்படி கண்ணீரை வடிச்சு கதறிக்கிட்டு நிக்கே. அட பாவி மனுஷா, என் அண்ணன் பாயாசம் குடிக்காம போயிட்டானேன்னு வருத்தப்பட்டு கண்ணீரை வடிக்கியா? நான் கூட என்ன நினைச்சல வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க ஒரு ஓரமா நின்னு அழுதுடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க அம்மா எடி, நானே பல டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிருப்பதுக்க. ஏங்க, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. உங்க அம்மா வாசல்ல நின்னுகிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு போறவங்க. மச்சான், அட பாயாசம் மச்சான். ஏங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீங்க எங்க அண்ணனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அவன் அடை பாயாசம் குடிச்சா என்ன, குடிக்காட்டி போனா உங்களுக்கு என்ன? என்னடி சொன்ன? எங்க அண்ணன் ஒரு வாய் சோறு கூட திங்காம தான் போனா. நீர் என்னடான்னா அடை பாயாசம் குடிக்காம போயிட்டானேன்னு வருத்தப்பட்டு நிக்கிய. எடி, இங்க பாரு, உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத பத்துக்க. சரி, நம்மளும் ஏதாவது வாயை திறந்து சத்தம் போட்டு பேசினா குடும்பத்துல குழப்பம் உண்டாயிரும்னு தான் நான் எங்க அப்பாவும் அமைதியா இருக்கோம். பாத்துக்கிடுங்க. என்னங்க அப்படியே குரல வசதி பேசுதிய? ஆமா, பின்ன அமைதியா பேசினதான் தலையில சாணியை கரைச்சு ஊத்துதேல. பால் காய்ப்பு வீட்டுக்கு நம்ம வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்களே, சந்தோஷமா அவங்கள சாப்பிட வைப்போன்னு ஒரு நினைப்பு இல்ல. பாத்திரம் கொண்டு வந்திருக்கேளா, பண்டம் கொண்டு வந்திருக்கேளா, அதை கொண்டு வந்திருக்கேளா, இதை கொண்டு வந்திருக்கேளான்னு கேட்டு அவங்க எல்லாரையும் டென்ஷன் படுத்தி சாப்பிடாம வீட்டை விட்டு அனுப்பிட்டேடி. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்னங்க, என்னமா ஏன் மேலே எல்லா குத்தத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னமா அவங்கள சாப்பிட விடாம கையெல்லாம் பிடிச்சு வச்ச மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, வாய மூடி இருப்பதுக்க. வாய மூட, அப்படிதான் பேசுவேன். என்னடி அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கா? பல்லகளை உறுத்து போடுவோம் பத்துக்க. உங்க அம்மா வாசல்ல நின்னுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போறாவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத உங்க அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. எங்க அண்ணன் அடை பாயாசம் குடிக்காம போயிட்டானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிய? எடி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா வாய உடைச்சிரும் பத்துக்க. நானும் எவ்வளவு காலமா தான் பொறுமையா இருக்குது. எங்க அம்மா என்கிட்ட தான் சத்தம் போட்டு போனாவோ. தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரும் எங்க அம்மாவை பிடிச்சுதான் கேள்வி கேட்கலாம். எதுக்கு உங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் சாப்பிடாம கொள்ளாம போனாவோன்னு இப்படி எல்லாம் கேட்க வைக்கிறதுக்கு காரணம் நீ தானடி. ஆமா, இவ அப்படியே ரொம்ப நல்லவ. இவ மேல எல்லாரும் பழிய தூக்கி போடுதாவோ. ஆளை பாடுறான் ஆள. இவ்வளவு நாளும் பேசாம நான் பாட்டுக்கு அமைதியே இருந்தேன். சரி, இவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம்னு. ஆனா அதுக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு வாய் சோறு கூட திங்க விடாம அப்படி அனுப்பி வச்சிருக்கிய. நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி.
ஆ? இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் மச்சாங்கிட்ட நான் நிம்மதியா பேச? இந்த மூஞ்சி நல்லா இல்லைனா வாடகைக்கு வேற மூஞ்ச வாங்கிடுங்க. அடிச்சு போடிரு. ஆமா பின்ன திமிர் எடுத்து போய் பேசுனா அறையதான்ட்டு செய்வேன். ஏங்க இவ்வளவு நாளா என் மேல கோவப்படாம என் பேச்சு கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்போ என்ன உங்களுக்கு புதுசா கோவம் எல்லாம் வருது? கோபம் வருதாவா? நானும் சரி மாமியார் மருமனும் ஒத்துமையா இருக்காவல, நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அமைதியா இருப்போம்னு இருந்தா எங்களை அமைதியா இருக்க உறுதியாட்டி. பாரு நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. இப்ப நீ நேரா உங்க வீட்டுக்கு போற, உங்க வீட்டுல இருக்கப்பட்ட எல்லார் கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்க. ஆமா அவங்க எல்லார்கிட்டயும் என் மானத்தை வாங்கிட்டியாடி. நீ மரியாதையா அவங்க கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டுட்டு தாண்டி இந்த வீட்டு நடைய நீ மிதிக்கணும். அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. உங்க மைனி உங்க அண்ணே உங்க அம்மா அவங்கள தவிர நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் உங்க தெருல இருந்து வந்தாங்களோ எல்லாரும் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரணும். ஆமா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்த எல்லாரும் தானே சாப்பிடாம போனாவோ, அதனாலதான் சொல்லுதேன் அவங்க எல்லார் காலையும் நீ உளுந்து மன்னிப்பு கேட்டா தான் இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியும். என்னது திடீர் திடீர்னு நான் மாறுதனா? மரியாதை அங்க இருந்து கிளம்ப பத்துக்க. இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருந்தேனா அடுத்த மாற்றத்தை பார்க்கணும். அடுத்த கண்ணத்திலே அற உளும்பத்துக்க. ஆத்தாடியாவது காத்தாடியாவது கிளம்பட்டி முதல்ல. நாம நினைச்ச மாதிரியே நம்ம வீட்டை பார்த்து எல்லாரும் கண்டிச்சி போட்டுட்டாவ. அதான் பால் காய்ச்சின அன்னைக்கு வீட்டுக்குள்ள சண்டை. என் மாமியார் என்னடான்னா நான் கொடுத்த நகையெல்லாம் எனக்கு திருப்பி தாடி கேட்காவோ. என் மாப்பிள்ள இந்த மங்கூஸ் மண்டைய எல்லார் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வான்னு சொல்லுவாரு. நான் என்ன செய்ய? செய்யறதையும் செஞ்சுபிட்டு இப்ப என்ன செய்யவான்? இப்ப நேரம் எங்க அம்மா வீட்டுக்கு தான் போடும். எல்லாரையும் வீட்டு வாசல்ல அசம்பிள் பண்ணி வச்சு எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதா. போயிட்டாளா? என் மச்சா அட பாயாசம் குடிக்காம போயிட்டானே. பரிமளா உனக்கு சால மீன் பொரிச்சா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா எனக்கு தான் சால மீன் பொரிச்சா நல்லா பிடிக்குமே. நம்ம இன்னைக்கு சால மீன் பொரிச்சது சாப்பிட போறோம். என்னது பொரிச்ச மீன் திங்க போறோமா? மத்தியானம் தின்ன பிரியாணியே இன்னும் செமிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள வீட்ல மீனை வேற பொரிச்சு வச்சுட்டியாகும். அட நீ வேற பிரியாணி செமிக்கலன்னு தானே இப்ப கமலா வீடு வரைக்கும் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆமா சிக்கன் பிரியாணியை தின்னுக்கிட்டு வயிற்றுக்குள்ள சிக்கன் கிடந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு சத்தம் போட்டு கிடக்கு. வயிற்றுக்குள்ள போன அதோட ஆத்மா சாந்தி அடையாண்டமா அதுக்கு தானே நடந்து வந்துகிட்டு இருக்கோம். பரிமளா நான் ஒன்னும் வீட்ல மீனை பொரிச்சு வைக்கல. அதுவும் இப்ப திங்கிருக்குல்ல நம்ம ராத்திரி சாப்பாட்டுக்கு சொன்ன மத்துக்க. ஏதே மீன் இன்னைக்கு வாங்காண்டா நாளைக்கு வாங்கிடலாம்னு சொன்னேன்லதே. ஆமா மருமோளா மீன் இன்னைக்கு ஒண்ணு வாங்காண்டா நாளைக்கு வாங்கிடலாம். மீன் வாங்காண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் எப்படி மீனை பொரிக்க முடியும்? அட நீ வேற நமக்கு இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு பார்வதி வீட்லயாக்கும். என்னது நமக்கு இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு பார்வதி வீட்லயா? ஆமா பார்வதி பொரிச்ச மீனுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம வேற இப்ப பார்வதி பேத்திக்கு மாப்பிள்ளை பார்க்கிறதுக்கு போறோம். எப்படியும் பேசி முடிச்சிட்டு தான் வருவோம். அப்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நமக்கு சோறு பிஞ்சு போட மாட்டாளா என்ன? என்ன பார்வதி நான் சொல்றது சரிதானே? அதுக்கு என்ன பொண்ணு கையி சாப்பாடு செஞ்சு தந்துட்டா போச்சு. ஆமா அதே இப்படி சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க. வயசான காலத்துல நம்மள போட்டு இவ ரெண்டு பேரும் வேலை வாங்குதாவளேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே பார்வதி. அட நீ வேற பரிமளா நான் என்னைக்கு உங்களை பத்தி அப்படி நினைச்சிருக்கேன். அப்புறம் என்ன சந்தோஷமா சரின்னு சொல்ல வேண்டியதானே? சந்தோஷமா சொல்லதுக்கு இல்ல. என்னாச்சு அதுக்குள்ள பொண்ணு தாயி கமலா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு நேரம் போயிட்டு வந்துருவோமா? மீன் எல்லாம் இப்போ ஒண்ணு எங்களுக்கு பொரிச்சு தராண்டா ராத்திரிக்கு பொரிச்சு தந்தா போதும். அட ஆமாங்க இப்பெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். ஏற்கனவே வயிறு திம்முன்னு தான் இருக்கு. நம்ம கமலா வீட்டுல போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம்ல. அதுக்கப்புறம் சோத்த பொங்கி மீன் கறி வச்சு மீனை பொரிச்சா போதும். என்ன பரிமளா அப்படிதானே? ஆமா பார்வதி பாத்தியா நம்ம கேங் லீடர் பரிமளமே சொல்லிட்டா. அப்புறம் உனக்கு என்ன கவலை? அதுக்குல்ல கமலா வீட்டுல போய் பேசுறதுக்கு முன்னாடி என் பேத்திக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கலாம்னு தான். என்னத்தை கேட்க போற உன் பேத்திக்கிட்ட?
உனக்கு மீன் கறி வேணுமா பொரிச்ச மீன் வேணுமான்னு கேட்க போறியா? அது இல்ல பொண்ணு தாயி, என் பேத்திக்கிட்டையும் உன் பேத்திக்கு நீ வைக்கப்பட்ட எல்லா சமையலும் ரொம்ப பிடிக்கும். நல்ல பிள்ளை, பழைய கஞ்சியை கொடுத்தா கூட உள்ளே வச்சு அவ பாட்டு கஞ்சி குடிச்சுக்கிடுவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க அத்தை கேங் லீடரா? பொண்ணு தாயி, என் பேத்திக்கிட்ட இப்ப நம்ம அவ கல்யாண விஷயமா கமலா வீட்டுல போய் பேச போறோம்னு அவகிட்டையும் ஒரு வார்த்தை சொன்னோம்னா நல்லா இருக்கும்ல, அதுக்குதான் சொன்ன பத்துக்க. சரி, இப்ப நேரம் உன் பேத்திக்கிட்ட போய் எம்மாடி பேத்தி பேத்தி உனக்கு தான் நாங்க மாப்பிள்ளை பார்க்க போறோம், நீயும் எங்க கூட வாரியாமான்னு போய் உன் பேத்தியும் கூட்டிட்டு வருவோமா? அது அது வந்து பொண்ணு தாயி, இங்க பாரு பார்வதி, இப்ப நம்ம நேர போய் உன் பேத்திக்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்க, உன் பேத்தி என்ன சொல்லுவா தெரியுமா? ஆச்சி, எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவா. யாத்தாடி கேங் லீடர்னு சொன்னது தப்பே இல்லம்மா. எங்க அத்தை கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா பதில் சொல்லுதா அவள. இங்க பாரு, உன் பேத்திய கல்யாணம் முடிக்காம அப்படியே வீட்லயே வச்சிட்டு இருந்தா எப்படி? இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போன மாப்பிள்ளை ஏதோ ஏமாத்தி விட்டான், அதான் பணத்தை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி வாங்கியாச்சுல. அந்த விஷயத்தால உன் பேத்தி இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவா. அதுக்குன்னு நம்மளும் அப்படியே விட்டுற முடியுமா? பிள்ளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்து எடுத்து செய்யணும் பார்வதி. இங்க பாரு பார்வதி, இப்ப நேரம் உன் பேத்திக்கிட்ட எல்லாம் போய் ஒன்னும் சொல்லாண்டா, நம்ம நேரா கமலா வீட்டுக்கு போறோம், கல்யாணத்தை பேசி முடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நம்ம பேத்திக்கிட்ட போய் நம்ம எல்லாரும் போய் சொல்லிக்கிடலாம், சரியா? என்ன சரியா? ஒரு தினுசா முடிச்சுக்கிட்டு நிக்க. அட என்ன பார்வதி, சொல்லு, நீங்க சொன்னா எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லு. நீங்க சொன்னா எல்லாம் சரிதான், அப்படித்தான். பாத்தியா சின்ன பொண்ணு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அவ ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பயங்கரமா இருக்கு. ஆமாக்கா, எங்க அத்தைய பத்தியலா அந்த கேங்குக்கு லீடராம். எங்க மாமியார் பத்தியா, அவங்கதான் ஆலோசகர். ஏன் மருமோள, அங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் தனியா ரெண்டு பாடு பேசிட்டு நிக்கிய? வாங்க போவோம், நல்ல விஷயத்துக்கு நல்ல நேரமா பார்த்து சீக்கிரமா போணும், வாங்க போவோம். சரிங்க தே, போவோம். படுபாவி மனுஷா, என் கண்ணுல அரைஞ்சு போட்டீர மங்கூஸ் மண்டையா, உன் கையில கட்ட முளைக்க. என் பேச்சு கேட்டு எவ்வளவு அமைதியா இருந்தார் இந்த மனுஷன், ஒரே நல்ல என் நிலைமை அப்படியே தலைகீழா மாறி போயிட்டேன். என் மாமியாரும் நானும் என்ன ஒத்துமையா இருந்தோம், எங்க வீட்டுக்கு வேற மாமியார் மருமகள் வீடுன்னு வேற பேரெல்லாம் வச்சு இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மன்னிப்பு கேட்கணுமாம்ல, மன்னிப்பு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. மேனகா, வாசல்ல நின்னுக்கிட்டு புலம்புன்னு புலம்பி தள்ளுதியே. என்ன இவ இன்னும் வாசல்லே நின்னுகிட்டு நிக்க, இன்னும் கிளம்பலையா? மேனகா புருஷே மங்கூஸ் மண்டையே வந்துட்டானே. எடி, இன்னும் என்ன வாசல்லே நின்னுகிட்டு இருக்கா? ஏங்க, அது வந்து இங்க பாரு, அது வந்து இது வந்துட்டு கிடக்காத, மரியாதையா கிளம்ப பத்துக்க. ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க. எடி, நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உன் காதுல உழலையோ? நான் என்ன மன்னிப்பு என்கிட்டே கேட்க சொன்னேன்? உங்க வீட்டுல போய் உங்க அம்மா, உன் மைனி, உங்க அண்ணன் எல்லாரும் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வான்ல சொன்னேன். ஓஹோ, ஏங்க என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இவ்வளவு நாளா என் பேச்சு கேட்டுக்கிட்டு எவ்வளவு அமைதியா இருந்தீங்க, அப்ப அளவோல இருந்தீங்க, இப்ப கோவப்பட்டு முகமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்ணை சுருக்கி உமைய சுருக்கி உங்க முகத்தையே காண சகிக்கலங்க. எடி, இங்க என்ன அழகி போட்டியா நடக்கு? என்ன பார்க்க சைக்கிள்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இங்க பாருட்டி, இன்னும் என்ன நீ ஏமாத்தவே முடியாது. இனியும் உன் பேச்சதான் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டியோ? என் மானத்தை வாங்கினதெல்லாம் போதும், மரியாதை அங்க இருந்து கிளம்பு. அப்படி சொல்லு மக்கா. ஏங்க, உங்க பொண்டாட்டி மத்த எல்லாரும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு அசிங்கமா இருக்காதாங்க? எடி, வாய உடச்சிரும் பத்துக்க. மரியாதை அங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டேன். இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருந்தேன்னு வச்சிக்க, அப்புறம் வீட்டை பூட்டி நான் சாவி எடுத்துட்டு எங்கேயாவது போயிருவோம் பத்துக்க. சரியான கிறுக்கு, வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருவானாம்ல. மன்னிப்பு கேட்க சொல்லுதா, மன்னிப்பு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. எல்லாரும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமாம்ல. சரி, இந்த மங்கூஸ் மண்டை அங்க வந்து என்ன பார்க்கவா போறான், நம்ம எப்படியாவது ஏமாத்திர வேண்டியதான். சும்மா நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் வெளியே போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இங்க வந்து இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதான், நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு. பரவாயில்ல மேனகா, எந்த சோகமான
வரும் டி, நல்ல ஐடியாலாம் உனக்கு வரும். மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசினா எல்லாரு காதலையும் உளதான் செய்யும். இங்க பாரு, எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு என்ன போய் சொல்லி ஏமாத்த முடியாது டி. இந்த ரமேஷ் இனியும் ஏமாந்தவனா இருக்க மாட்டாம டி. இங்க பாரு, நான் மன்னிப்பு யார்கிட்ட எல்லாம் கேட்க சொன்னனோ எல்லாரு கால்ல உளுந்து மன்னிப்பு கேட்கணும். அதையே போன்ல வீடியோ எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். ஆமா, பின்ன என்ன ஏமாத்தது காட்டி? அதான் சொன்னோம்ல, இனி நான் யாருகிட்டையும், அதுலயும் முக்கியமா குறிப்பா உன்கிட்ட நான் இனி ஏமாறவே மாட்டேன்டி. மரியாதை அங்க இருந்து இப்ப கிளம்பு, நேரா உங்க வீட்டு போய் எல்லாரு காலில் உளுந்த மன்னிப்பு கேளு. அத அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து காட்டு, அப்பதான் நான் நம்புவேன். இங்க பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் அங்க நிக்கப்படாது, மரியாதையா கிளம்பி இருப்பதுக்க. ஏங்க தேங்கன்னு கிளம்பிட்டி முதல்ல. அவங்க எல்லார்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டுட்டு வந்தா மட்டும்தான் இந்த வீட்டு வாசல நீ மிதிக்கணும், இல்லன்னு வச்சுக்க. பண்றதையும் பண்ணிவிட்டு ஒப்பாரி வைக்க ஒப்பாரி. இவ சோக கதையை கேட்கணுமாம்ல, என் வாழ்க்கையே சோகமெல்லாம் இருக்கு இவளால. தாலி கட்டதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். என் மச்சானுக்கு அடை பாயாசம் கொடுக்க முடியலையேன்னு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. இதுல இவ வேற. நானும் பொண்டாட்டிய கண்ணத்துல அரைஞ்சு போட்டமே, அழுதுகிட்டே போனால போய் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவோம்னு இந்த மனுஷன் வாராருன்னு பார்த்தா என்ன எப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு. இந்த மனுஷனுக்கு தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே. என்ன நடிப்பு, நல்ல கண்ணீரை வடிக்க மாதிரி நின்றுட்டு இருந்தா இப்ப அப்படியே மூஞ்ச ஒரு தினுசா தூக்கி வச்சுட்டு கோவப்பட்டு நிக்க. சரி, மனுஷன் திடீர்னு கோவப்பட்டுட்டாரே, கோவத்துல வாரியில் எடுத்து நம்மள சாத்து சாத்துன்னு சாத்தி விடுவாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரே ஒரு அறையோட நிப்பாட்டிட்டாரு. சரி, கிளம்புவோம். மன்னிப்பு கேட்டுட்டு ஆதாரத்தோட வருவோம். ஆஹா, தெருவுல யாருமே இல்ல. என் புருஷன் என்ன ஏசுனதை யாருமே பார்க்கலன்னு நினைச்சேன். ஆனா யாரு பார்க்க கூடாதுன்னு நினைச்சனா அந்த கிழவியே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காவல. ஆடிய ஆட்டம் என்ன 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 என்ன, பேசிய வார்த்தைகள் தான் என்ன என்ன. மேனகா, பாட்டியா? பாட்டிதான், நான் பியூட்டியான பாட்டி. சிங்கம் ஒன்று புறப்பட்டதே மன்னிப்பு கேட்க. பாட்டியா? ஆம் மகளே, அனைத்தையும் நான் அறிவேன். சீக்கிரமாக கிளம்பு, இன்னும் சற்று நேரத்தில் நான் தெரு பூரா உங்க விஷயத்தை சொல்ல வேண்டும். தெரு பூரா சொல்ல போறீங்களா? ஆமா, சொல்லித்தானே ஆவணும். பாட்டியா, வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? மேனகாவுக்கு என் மேல என்ன அக்கறை? சரி மக்கா, நான் வயசான காலத்துல யார் வீட்லயும் போய் நான் சொல்லல, சரியா? சரி பாட்டியா, நான் யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டேன், சரியா? நம்ம தெற்கு தெரு காமாட்சி இருக்கல்ல, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா. அவ ஒருத்திக்கிட்ட மட்டும் சொல்லுவேன், சரியாமா? காமாட்சி அக்கா கிட்டயா? அவங்க கிட்ட சொன்னா ஊர் பூரா சொன்ன மாதிரி இல்ல. ஆமா மக்கா, வயசான காலத்துல என்னால அங்க இங்க அலைய முடியாது பத்தியா, அதனால அவ ஒருத்திக்கிட்ட மட்டும் சொன்னா போதும், ஊர் பூரா பரப்பிடுவாள்ல. அப்புறம் முக்கியமா என் மருமவ கவிதா கிட்ட சொல்லணும் பாத்துக்க. என் பாட்டிய கவிதா கிட்ட சொல்லாதீங்க, அப்புறம் என்ன பார்த்து காரி துப்புவா. அது அவ விருப்பம், எனக்கு என்ன? மாமியார் மருமவள என்ன ஆட்ட மாட்டியா? நாங்க ஒத்துமையா இருக்கோம், ஒரே வீட்ல இருக்கோம், ஒரே குடும்பமா இருக்கோம். உன் மாமியா வேற சொன்னா என் மருமவ குடும்ப குத்து விளக்கு, என் மருமவள போல வருமா, நாங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம்னு. என் மருமவ கிட்ட இப்ப இந்த விஷயத்தை சொன்னாதானே அவளும் புரிஞ்சுக்கிடுவா. என்ன இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்பு, உங்க ஊர்ல போய் எல்லார்கிட்டயும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்ல. அத வீடியோ வர எடுக்கணும், நிறைய வேலை இருக்குல மேனகா, சீக்கிரமா கிளம்பு. இல்லன்னு வச்சுக்க, உன் புருஷன் இந்த வீட்டு வாசல்ல ஒண்ண மிதிக்க விட மாட்டான். கிளம்பி சரியான ஆளு, எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு எப்படி மனப்பாடம் பண்ணி கரெக்டா ஒப்பிக்காவோ. சரி போவோம், விதி யார விட்டுது? எம்மா தாயே, தாய் குலமே, அப்படித்தான் தாய் குலமே. மாமியார் மருமவள ஆட்டம் போட்டே இல்லடி, என் வயிற்றுச்சல் உங்களை சும்மா
பார்த்து பொண்ணு தாய் பாட்டி சொல்லுது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கேன். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்துடுங்க. ஐயோ அப்படின்னா என்னதே அப்படி தாண்டி இழுக்கிய? சந்தோஷப்பட வேண்டியதுன்னு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? ஆமாக்கா, நாம பேச வந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி பேசலாம்னு நினைச்சுக்கிட்டே வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே கதை முடிஞ்சு போச்சுல. என்னக்கா முழிச்சுக்கிட்டு இருக்கிய? எல்லாரும் சந்தோஷப்படுங்க. கமலாக்கா கிட்ட விஷயத்த இனி நம்ம பேச வேண்டாம்ல. அவங்கதான் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாவல. ஐயோ பொண்ணு தாயி, இங்க என்ன நடக்குது? சரி சத்தம் போடாத, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கமலா கிட்டே நேரடியா பேசிடுவோம். சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்றும் கமலா அந்த மாதிரி யோசிச்சு மலரை கூட்டிட்டு வந்திருப்பான்னு எனக்கு தோணல பத்துக்க. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் கமலா என்கிட்ட சொல்லுவாள, மலரை பிடிச்சிருக்கு எங்க வீட்டுக்கு மருமகளா ஆக்கலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்கான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாள சின்ன பொண்ணு. எக்கா, யாரு மனசுல என்ன இருக்குன்னு எப்படிக்கா தெரியும்? ஒருவேளை சரி விடுங்க, நம்மளே நேர்ல கமலாக்கா கிட்ட பேசிடுவோம். கொண்டாமக்கா குடத்தை நான் இறக்கி வைக்கேன். என்னது குடத்தை நான் இறக்கி வைக்கேனாவா? கமலாக்கா, அடடா எல்லாரும் வாங்க வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணு கூடி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமாக்கா விசேஷம்தான். ஆமா கமலா, மலர் எப்படி உன் வீட்டுக்கு வந்தா? பொண்ணு தாய் பாட்டி அதுவா, பைப்ல தண்ணி எடுத்து வந்துட்டு இருந்தனா எனக்கு ஒரே கால் வலி வந்துடா. அந்தால சாந்தி வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தனா மலரை என்ன நீங்க தண்ணி கொண்டு போறதுக்கு கஷ்டப்படுதேல, நானே எடுத்து கொண்டு வந்து உங்க வீட்ல வந்து தாரேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட இருந்து குடத்தை வாங்கி அவ பாட்டுக்கு இங்க கொண்டுட்டு வந்துட்டா பாத்துடுங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்து கொண்டாமக்கா நான் இறக்கி வைக்கேன்னு சொன்னா கேட்க மாட்டேக்கா. நீங்க அமைதியா இருங்க, நானே இறக்கி வைக்க, உங்களுக்கு கால் வலியான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பாரா, மாமியாருக்கு உடனே மருமவ துடிக்கல. என்ன சின்ன பொண்ணு, என்னமோ மாமியா மருமவான்னு சொல்லிட்டு இருக்க? அது மலரு மருமவளா போகப்பட்ட வீட்ல மாமியார நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு சின்ன பொண்ணு சொல்லுதா பாத்துக்க. ஆமா உண்மைதானே, மலரு நல்ல தங்கமான பிள்ளையாச்சே. கொண்டாமக்கா கொடுத்த நான் இறக்கி வைக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய் இறக்கி வச்சுட்டு வரேன். ஏய் அப்பா, மாமியாருக்கு என்ன மரியாதை? ஆமாக்கா, கமலாக்காவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கல மலரு. அம்மா என்ன எல்லாரும் வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க, எல்லாரும் உட்காருங்க. அட என்ன எல்லாரும் தரையில உட்கார்ந்துட்டியே, கட்டில்ல உட்கார வேண்டியதுதானே? நம்ம வீடு தானே கமலா, தரையில உட்கார்ந்தா என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆச்சி நீங்க பேசிட்டு வாங்க, நான் வீட்ல போய் தண்ணி எடுத்து வைக்கேன். சரி மக்கா, எல்லாரும் இருங்க, காபி போட்டு கொண்டாரேன். ஏக்கா பரவாயில்லையே, பொண்ணு பார்க்க போகும்போது தான் காபி பஜ்ஜி சொச்சி எல்லாம் தருவாவோ. இங்க நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம். கமலாக்கா எப்படி காபி போட்டு தரட்டான்னு கேட்கவா பத்தியாளா? அட நீ வேற சின்ன பொண்ணு, நாம எதுக்கு வந்திருக்கோம் என்ன பேச வந்திருக்கோம்னு கமலாக்கு இன்னும் தெரியாது. அவ சும்மா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, அதான் காபி போட்டு கொண்டாரட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. கமலாக்கா இப்ப காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேச வந்த விஷயத்த பேசினதுக்கு அப்புறமா விருந்தே வச்சுக்கிடலாம் விடுங்க. என்ன சின்ன பொண்ணு, என்ன விஷயம், என்ன பேச வந்தியா? அது அது வந்து கமலா, எத்தே அது வந்து போயின்லாம் பேச இழுத்துக்கிட்டு இருக்காதிய, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பளிச்சுன்னு பேசுங்க. என்ன சின்ன பொண்ணு, ஏக்கா பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது சின்னவங்க நாங்க பேசலாமாக்கா? என்ன சின்ன பொண்ணு, என்ன விஷயம்னே சொல்ல மாட்டீங்க? அது கமலா, ஆமா கமலா உன் மவனுக்கு பொண்ணுல பார்த்தாச்சா? ஏன் நின்னுகிட்டே இருக்க, உட்கார்ந்து பேசுவோம். சம்மந்தி அம்மா உட்கார்ந்தாச்சு, பேச்ச ஆரம்பிங்க. பாக்கணும் பாட்டியோ, நானும் தரகர் அண்ணாச்சி கிட்ட சொல்லிதானே வச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியாதா என்ன, போன வாரம் தரகர் அண்ணாச்சி எங்க வீட்டுக்கு வந்து என் மவன் ஜாதகத்தை வாங்கிட்டு போலாம்னு வந்தாரு. அத பார்த்த உடனே என் மவனுக்கு ஒரே கோவம், எனக்கு இப்ப ஒண்ணும் கல்யாணம் வேண்டாம், ஜாதகம் எல்லாம் கொடுக்க கூடாது, அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு போனோம்ல. அது பிள்ளை வெக்கத்துல அப்படி சொல்லியிருப்பான். அதுக்குன்னு சரி தரகர் அண்ணாச்சி வந்த உடனே எனக்கு சீக்கிரம் பொண்ணை பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவன் சொல்லுவான். நானும் அப்படி கிண்டலுக்கு தான் அப்படி சொல்லுதான்னு பார்த்தேன். ஆனா அவன் உண்மையாவே எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான் பாத்துடுங்க. கல்யாணமே இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா, அப்புறம் எப்படி என் பேத்திய பத்தி பேச? அட பார்வதி, நீ ஒன்னும் பேசாண்டா, நாங்க பேசிக்கிடுதோம். அவன் வெளிநாட்டுல இருந்து வந்து 2-3 வாரம் ஆகுது, இன்னும் 2 மாசம் தான் இருப்பான். 2 மாசத்துக்குள்ள நான் எப்படி பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கனே ஒன்னும் புரியல. ஏக்கா 3 முடிச்ச போட்டு தாலி கட்டதுக்கு என்ன 3 மாசமா ஆகும்? இன்னும் 2 மாசம் இருக்கலாக்கா, கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதுக்குள்ள சின்ன பொண்ணு, தரகர் அண்ணாச்சிய வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான். நான் எங்கட இருந்துன்னு போய் பொண்ணை பார்க்க? இனி பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு நிச்சயம்லாம் பண்ணி அவனுக்கு எப்ப நான் கல்யாணம் முடிச்சு வைக்க? இப்ப வீட்டுல கல்யாணம்னு ஒரு பேச்சை எடுத்தாலே என்கிட்ட சண்டைக்குலாம் வரான். ஏக்கா கவலைய விடுங்க, நீங்க இந்த வயசான காலத்துல தெரு தெருவா ஊர் ஊரா அலைஞ்செல்லாம் ஒண்ணு பொண்ணு தேடாண்டாம். பொண்ணு ரெடி, மாப்பிள்ளையும் ரெடி, கல்யாணம் பண்றது மட்டும்தான் மிச்சம்.
என்ன சின்ன பொண்ணு இப்படி பட்டுன்னு சொல்லிவிட்ட? ஆமாக்கா, அதான் சொன்னோம்ல, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பட்டுன்னு சொல்லிடணும்னு. அதுவும் சரிதான். ஏற்கனவே கமலா கன்ஃபியூஷன்ல இருக்கா. இன்னும் நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி குழப்பிட கூடாதுல்ல. என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? பொண்ணு ரெடி, மாப்பிள்ளையும் ரெடியா? ஏக்கா, நம்ம மலரை பத்தி நீங்க என்ன நினைக்கிய? தங்கமான பிள்ளை, நல்ல மனசுக்கார பிள்ளை, நல்ல உதவுற மனப்பான்மை, அப்புறம் போற வீட்டுல நல்ல அதிர்ஷ்டக்கார பிள்ளையா இருக்கும். அதே மாதிரி மாமியாரும் நல்ல அதிர்ஷ்டக்கார மாமியார் தான். இந்த மாதிரி பிள்ளை மருமகளா கிடைக்கிறதுக்கு. அப்படின்னா அந்த அதிர்ஷ்டக்கார மாமியாரு நீங்க தான்க்கா. என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? அட என்ன கமலா, கண்ணை உருட்டி உருட்டி முடிச்சுக்கிட்டு நிக்க. என் மருமக வெட்ட வெளிச்சமா சொல்லிவிட்டா. இன்னுமா உனக்கு புரியல? பரிமளா பாட்டி, என்ன பரிமளா பாட்டின்னு முடிச்சுக்கிட்டு நிக்க? நம்ம பார்வதியோட பேத்தி இருக்கல மலரு, அவளை உன் மவனுக்கு கெட்டி தரலாம்னு நாங்க ஆசைப்படுதோம். அதத்தான் என் மருமவ சொன்னா. இன்னுமா உனக்கு புரியல? பொண்ணு தாயி, கமலா முழிக்க மொழியே சரியில்லை. என் பேத்தியை எப்படியும் வேண்டாம்னு தான் சொல்ல போறா. பேசாம நம்ம எந்திரிச்சு போயிருவோமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? பேசாம இரு. அதுக்குள்ள பொண்ணு தாயி, கமலாவுக்கு மவன் வெளிநாட்டுல வேலை பார்க்கான், கை நிறைய சம்பாதிக்கா. ஆனா நாங்க கஷ்டப்படுற குடும்பமாச்சே. எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணதுக்கெல்லாம் கமலா ஒத்துக்கிட மாட்டா. என்ன கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் சோத்துக்கு வழி இல்லாமல இருக்க? வசதி இல்ல வசதி இல்லன்னு 1000 நேரம் சொல்லிட்டு கிடக்க. இப்ப என்ன சுவாறு அடுத்த வீட்லயே நீ வாங்கி தின்னுட்டு இருக்க? இங்க பாரு மலரு, உன் பேத்தி மட்டுமில்ல, எங்க பேத்தியும் கூட தான். எங்க பேத்திக்கு எப்படி நல்ல முறையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. என்ன அதுக்குள்ள பொண்ணு தாயி, நீ ஒண்ணும் சொல்லாண்டா தாயே. அமைதியா பின்னாடி உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இரு, சரியா? கமலா சிரிச்சுட்டா, அப்ப சம்மதம்னு அர்த்தம், அப்படிதானே? பரிமளா பாட்டி, நீங்க இப்படி சொன்னதை கேட்டு எனக்கு கையும் ஓட மாட்டேங்க, காலும் ஓட மாட்டேங்க. என்ன கமலா, அப்ப சம்மதம் தானே? என்ன சம்மதமானு கேக்கியா? மலரு பிள்ளை என் வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பார்வதி பாட்டியா, நீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்க பாரு கமலா, மலரு எங்களுக்கு தான் பேத்தி, அதனாலதான் நாங்க முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கேட்கவே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதிர்ஷ்டக்கார மாமியார மருமகளை போய் வீட்டுல போய் பொண்ணு பாத்திர வேண்டியதானே? ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி பொண்ணு பார்க்க போக வேண்டியதா? ஏ கமலா, உன் மவன் எங்க? உன் மவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. ஏக்கா, அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணும் தான். ஆனாலும் அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான்க்கா. உள்ளூர் பொண்ணு தானே, நம்ம கல்யாணம் பண்ணி இங்க வச்சுட்டு போனா கூட அம்மைக்கு துணையா இருப்பான்னு சந்தோஷம் தாங்க படுவான். ஏக்கா, அப்ப நான் சொன்ன மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடி, இன்னும் கல்யாணம் மட்டும் தானே பாக்கி? ஆமா சின்ன பொண்ணு, என் மவன் என்ன 2 மாசத்துல வெளிநாட்டுக்கு போயிருவான். அதுக்குள்ள எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும். என்ன பார்வதி, சம்மந்தி அம்மா வாயில இருந்து சம்மதம்ங்கிற வார்த்தை வந்தாச்சு. அப்புறம் என்ன, உனக்கு சந்தோஷம் தானே? இருக்காத பின்ன. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ணு தாயி. பாத்தியா, பேத்திக்கு இன்னும் கல்யாணம் முடியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நாங்க சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சிட்டோம். கமலாக்கா, காப்பி போடட்டான்னு கேட்டியல்ல, இப்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியாச்சு. சீக்கிரமா விருந்துக்கு ரெடி பண்ணுங்க பாப்போம். அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, ரெடி பண்ணிட்டா போச்சு. மாமியாராக போறிய, பதவி உயர்வு எல்லாம் வரப்போகுது. மரகதக்கா, நானே உங்ககிட்ட மலரை பத்தி பேசலாம்னு தான் இருந்தேன் பாத்துக்கிடுங்க. அப்படியே கமலா, அப்ப நீயும் மலரை பத்தி உன் மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டு இருந்தியா? ஆமாக்கா, மலரை பத்தி நமக்கு நல்லா தெரியும். நல்ல தங்கமான பிள்ளை. சரி, நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமேன்னு இன்னைக்கு காலையில தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்கிடுங்க. அப்ப ஆளுக்கு மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தரும் வாயை திறக்காம இருந்திருக்கிய. அதுக்கு இல்லக்கா, எப்படி கேட்க யாது கேட்கன்னு ஒன்னும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை. கமலா, உனக்கு சம்மதம் தானே? என்னதான் சம்மதமானு கேட்டுக்கிட்டு இருக்கிய? நானே மலர் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்களும் நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோன்னு ஒரு நினைப்போட தான் வந்தோம் பாத்துக்க. பரவாயில்ல, மலர் நீயும் நல்ல அதிர்ஷ்டக்காரங்க தான். ஆமாக்கா, மலருக்கு நான் மாமியாரா ஆவதும் அவளுக்கு அதிர்ஷ்டம். அதே மாதிரி மலர் எனக்கு மருமகளா வர்றது எனக்கு அதிர்ஷ்டம். ஏக்கா, அப்ப ஒரு சீக்கிரமா ஒரு நல்ல நாள பாருங்கக்கா. சட்டு புட்டுன்னு போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துருவோம். சரி கமலா, நல்ல நாள் தானே பாத்துருவோம். பொண்ணு தாயி, காப்பியை மட்டும் நம்ம கமலா வீட்டுல குடிப்போம். நமக்கு ராத்திரி சாப்பாடு பார்வதி வீட்டுல தானே? என்ன பார்வதி, பரிமளம் சொன்னது சரிதானே? என்ன 2 பேரும் சரிதானா சரியில்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய? இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்ன, நான் தினமும் உங்களுக்கு சோறு பொங்கி தாரேன். என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிய. உங்களுக்கு நான்